Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்களோட தோல்லையும் உங்களோட முடியிலையும் காமிக்கும். பால்னஸ்க்கு காரணம் அவங்க பண்ற இந்த லைஃப் ஸ்டைல் தப்பு தாங்கிறது தெரியாம இருப்பாங்கல்ல. அப்ப மேலோட்டம் என்ன பண்ணுவாங்க, வெறும் சீரம் மட்டும் தடவிட்டே இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸை பார்ப்பாங்க, மல்டிவிட்டமின் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனா ரிசல்ட் இருக்காது. ஏன்னா அட்ரஸ் அந்த கோர் ப்ராப்ளம் நம்ம இன்னும் அட்ரஸ் பண்ணல. அதாவது முடி வந்து ஃபர்ஸ்ட் லாஸ் ஆகுதுன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வேற வேற, சரிங்களா? அது ஆண்களுக்கு வேற மாதிரி அப்ரோச் இருக்கும், பெண்களுக்கு வேற மாதிரி அப்ரோச் இருக்கணும். இன்னைக்கு ஒரு முடி லாஸ் ஆகுது அப்படின்னா நான் என்னோட பேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றதுதான், உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்களோட தோல்லையும் உங்களோட முடியிலையும் காமிக்கும். இப்போ வந்து நீ வந்து ஒரு முடி கொட்டுது அப்படின்னு இன்னைக்கு வராங்க, இன்னைக்கு யாரோ பார்க்க வராங்க, இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கண்டினியூஸா அவங்க உடம்புக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்த ஏதோ ஒன்னும் ரொம்ப கம்மியா பண்றாங்க. டயட்டுங்கிற பேர்ல சுத்தமா சாப்பிடாம இருக்காங்க, இல்லைன்னா எக்ஸசிவ் ஒரு ஜங்க் ஃபுட் டயட்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முடி கொட்டுற இஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயின்மெண்ட் போட்டால் மட்டும் சரியாகாது. நீங்க அந்த கோர் ரீசன் அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு தான் டெஸ்டோஸ்டிரானோட சென்சிட்டிவிட்டி அதிகமாகி அதனால முடி கொட்டுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்ல இவங்களுக்கு வந்து வேற ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கான்னு பார்க்கணும். ஒபிசிட்டியில கூட முடி கொட்டும். இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே காமன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த அந்த ஹார்மோன்ஸ்ங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் மேலே எங்கேயும் பிளக்சுவேட்டா இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா தூக்கம், மெயினா நம்மளுக்கு தூக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான உணவா இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது, சரிங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் அண்ட் பினான்சியல் ப்ரெஷர், எமோஷனல் ப்ரெஷர்லாம் வந்து இது வந்து நான் வந்து ஒரு மன ரீதியா வந்து பார்க்கணும்னா ஒரு தோல் மருத்துவருக்கும் மன ரீதியான விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். ஆனா உங்க உடம்பு இருக்குல்ல, உங்களோட பிரெயினுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க சந்தோஷம் அடைகிறீங்க, உடனே சோகமாயிடுறீங்க. இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த ஆஸ்பெக்ட் தாட் ப்ராசஸ் எல்லாம் பிரெயின் சென்சிடைஸ் பண்ணிடும். அதுல இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிட்யூட்டரி ஹைப்போதலாமஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம், டெக்னிக்கலா சொல்றேன். அது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் சென்ஸ் பண்ணிட்டு என்ன ஆயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான அட்ரினல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட், கிட்னிக்கு மேல குட்டியா ஒரு கிளாண்ட் இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, சோ இந்த ரெண்டு ஹார்மோன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த படபடப்பு, இன்னொன்னு உங்களோட இமோஷன்ஸ், உங்க லோ ஸ்டேட் ஆஃப் இமோஷன்ஸ், நீங்க எப்பயுமே சோகமா இருக்குது, இந்த மாதிரி ஏதோ கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு ஹார்மோனும் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணா உங்க ஸ்கின்ல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஹேர்ல என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, முடியில என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேரோட growth இருக்குல்ல, மினியேச்சரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட திக்னஸ் டென்சிட்டியை குறைச்சிக்கிட்டே வரும். இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா நடக்கும் போது தான் நம்மகிட்ட வருவாங்க. இப்போ உடனே வந்து இதை சரி பண்ணுங்கன்னு நிப்பாங்க. ஆனா இவ்வளவு உடனே சரி பண்ண முடியும்? 10 வருஷமா நடந்த விஷயத்த உடனே 10 நாள் சரி பண்ண முடியுமானா இட்ஸ் பிராக்டிகலி நாட் பாசிபிள். அப்ப நம்ம அந்த கோர் ரீசனை அட்ரஸ் பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லுவேன், இவ்வளவு விஷயம் உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை சரி பண்றதுக்கு நீங்க ஏதாவது எஃபோர்ட் எடுத்துதான் ஆகணும். இப்போ என்கிட்ட வந்து நிக்கிறீங்க அப்படின்னா நான் பிளட் டெஸ்ட் எடுத்து என்னென்ன பிரச்சனைகள் கண்டுபிடிச்சிருவேன், முடி ஊத்துறதுக்கு தேவையான சீரமோ மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன் நான், சரிங்களா? ஆனா இவ்வளவு நீங்க எடுக்கிறீங்க, நான் கொடுக்கறது வெறும் 20% தான். 80% உங்க கையில தான் இருக்கு. நீங்க அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதாவது நீங்க சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுது, இப்ப நிறைய நம்ம பாக்குறதுனால எதெல்லாம் வந்துட்டு காசஸ் ஃபார் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பட் 2 விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல, சோ இது ரெண்டுத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ணினா கொஞ்சம் நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியும். எஸ் எஸ் எஸ். It's sponsored by Bimoto mobile app. Thank you friends.